நம்மோடு பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்றைக்கு நீங்கள் டிஎஸ்பி சுந்தரேசனுடைய தொடர்ச்சியாக அவர் தெரிவித்து வர்ற கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. காவல்துறை மீது இப்போ தொடர் விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கே ஏன்? வணக்கம் மகேஷ். இதுல என்னன்னா, நீங்க ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளுக்கிடையே ஏற்படக்கூடிய இந்த பூசலாக நாம் இதை பார்க்கிறோம். ஆனால் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் 2 அதிகாரிகள் மீது வைக்கிறாங்க. அந்த 2 அதிகாரிகள் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வந்துட்டே இருக்கு. பல நிலைகளை நம்ம பார்க்கிறோம். நம்ம அப்ப யாரோ காவல்துறை தலைமை இயக்குனர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிந்த அவர் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களுக்கு கீழே இல்லை என்பது ஒரு வகையில அது நமக்கு தெரிய வருது. இதுலயே நீங்க பாருங்க, அந்த டிஎஸ்பி என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இந்த ஒரு காவல்துறை இயக்குனர் எங்க அழைச்சே பேசல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, காவல்துறைக்கு உள்ளே பல கிளைகள் இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கு. அப்ப அதிகாரம் யார் கையில் இருக்கிறது காவல்துறையில அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க எழுது. அப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இயங்குகிறது அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னால் எல்லா இடங்களிலும் பாருங்க, அஜித்குமார் விவகாரமாகட்டும், அதே போல அண்ணா பல்கலைக்கழக விவகாரமாகட்டும், எல்லாவற்றிலுமே ஆனால் பாத்தீங்கன்னா காவல்துறையினர் தவறு செய்யக்கூட காவல்துறை உயர் அதிகாரிகள் காப்பாற்றப்படுறாங்க. அதற்கு மிகப்பெரிய முயற்சி எடுக்கப்படுது. அண்ணா பல்கலைக்கழக இதுல அந்த பிரச்சனையில மாணவி பிரச்சனையில அந்த காவல்துறை ஆணையர் மீது, சென்னை காவல்துறை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு உயர்நீதிமன்றமே உத்தரவிடுது. ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுத்துவிடக் கூடாது என்பதற்கு உச்சநீதிமன்றம் போய் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு தடை வாங்கிட்டு வர்றாங்க. அஜித்குமார் பிரச்சனையிலும் காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்கள். அது கீழ்மட்ட அதிகாரியோ அல்லது உயர்மட்ட அதிகாரியோ யாரோ தவறு செய்திருக்கிறார்கள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது. ஆனால் அந்த வகையிலும் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இப்போ ஒரு காவல்துறையினுடைய உதவி கண்காணிப்பாளரே பத்தி இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மதுவிலக்கு துணை கண்காணிப்பாளர் இப்படிப்பட்ட ஒரு அவர நிலையை வெளிப்படுத்தி இருக்காரு. ஆக எங்கேயோ காவல்துறைக்குள்ள தவறு நடக்கிறது. இதை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த அரசு இல்லை என்பதுதான் அது உணர்த்துது. மகேஷ், நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. காவல்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற அதிகாரிகளுக்கு பணிச்சுமை, உயர்மட்டத்திலிருந்து வருகிற அழுத்தம், அரசியல் அழுத்தம் உள்ளிட்டவெல்லாம் அவர்களுடைய தொடர்ச்சியாக அவர்கள் பணியாற்ற முடியாத ஒரு சூழலை உருவாக்குவதாக தொடர்ந்து அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ திருப்புவனம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அஜித்குமார் கொல்லப்பட்ட அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு உயரதிகாரிகளுடைய அழுத்தம் காரணமாக இருந்திருக்கிறது. 4-5 காவலர்கள் ஒருவரை அடித்தே சித்திரவதை செய்து கொன்றதை நாம் இப்போ பார்த்தோம். அப்போதும் காவல்துறை மீது தான் குற்றச்சாட்டு வந்தது. அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளருக்கே அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, அப்படி ஒரு கொலை நடந்ததே தெரியாத நிலையில்தான் அவர் தன்னுடைய பணியிடம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறையுடைய தலைமை இயக்குனர் டிஜிபி சங்கர் ஜுவாலுக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுந்தரேசன் பேசுகிறப்ப கூட சங்கர் ஜுவால் ஒரு சிறந்த அதிகாரி, நல்ல ஆபீசர், ஆனால் அவர் செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறார். என்னுடைய நேர்மை பற்றியும் என்னுடைய பணியை குறித்தும் அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அவரால் இன்னைக்கு செயல்பட முடியாத நிலை, காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் டிஜிபியே செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறார் என்று ஒரு டிஎஸ்பி சொல்கிறார். அப்போ யார் காவல்துறையை இயக்குகிறார் என்கிற கேள்வி. இப்போ டிஜிபிக்கு அல்லாத ஒரு சூப்பர் பவர் கொண்ட ஒரு டிஜிபி தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிறாங்களா? யார் அந்த அதிகாரிகள் என்கிற அந்த கேள்வியும் இருது. நம்மோடு பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். தொடர்ந்து இப்படி விமர்சனத்துக்கு உள்ளாகுது காவல்துறையுடைய ஒரு சில அதிகாரிகள் மட்டும்தான் காரணமா? சிலர் சொல்கிறாங்க சிஸ்டமே சரியில்லை, அதை மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்களே, என்ன சார் நடக்குது, என்ன நடக்கணும்? தமிழ் ஜனனம் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்று காவல்துறையில ஒரு என்றும் இல்லாத அளவுக்கு இன்று ரொம்ப ஒரு குழப்படியான சூழ்நிலை போயிட்டு இருக்குங்கிறது பத்திரிகையாளர் மத்தியிலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் சரி ஒரு விஷயம் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதுக்கு யார் காரணம், என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது சில விஷயங்கள் அவரே சில பேர்த்த கோடிட்டு காட்டுறாரு. அந்த கோடிட்டு காட்டுன 2 அதிகாரிகளை அவளை சுட்டி காட்டுறாரு. ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் அண்டு நுண்ணறிவு அதிகாரிகளை 2 பேர்த்த சொல்றாரு. தேவாசீர்வாதமும் சரி, இல்ல அந்த நுண்ணறிவு பிரிவில் இருக்கிற அதிகாரிகளும் சரி, அவர் ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் இவ்வளவு தூரம் நேரடியா 2 அதிகாரிகளை சுட்டி காட்டுறது காவல்துறையில் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதை சாதாரணமா எடுக்க முடியாது. 2 பேருமே ஐபிஎஸ் அதிகாரிகள், குற்றம் சாட்டப்படுபவர்கள்.
அதிகார மையத்தில் இருக்கிறவங்க, டிஜிபி ஆபீஸ்ல இருக்கிறவங்க. இப்படி இருக்கும்போது இது வந்து சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அதே சமயத்துல இவர் மீது துறை ரீதியான நடவடிக்கைகளை என்னென்ன எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து காவல்துறையில பட்டியல் போட்டு காட்டுறாங்க. அந்த பட்டியல்ல வந்து இவர் ஏற்கனவே வந்து சென்னை மாநகர்ல வந்து இருக்கிற போது அதிகாரியா இன்ஸ்பெக்டரா இருந்த போதும் சரி, இல்ல அதுக்கடுத்து ப்ரொமோஷன் போனதும் சரி, சிடி எல்லாம் விட்டுறதுல வந்து சிடி விட்டுறது வாங்கினது அந்த சமயத்துல வந்து சில வரைமுறைகளை எல்லாம் மீறி இவர் செஞ்சுக்கிறாரு, இவர் வந்து லஞ்சம் வாங்கிக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இவர் மீதும் இருக்குது. சுந்தரேசன் டிஎஸ்பி மேலும் சில குற்றச்சாட்டுகள் அவங்களும் துறை ரீதியா அடிக்கிறாங்க. இப்ப இவர் மேல 2 அதிகாரிகள் மேல குற்றம் சாட்டி அந்த ஸ்டாலின்ங்கிற எஸ்பி மேலும் குற்றம் சார், ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் துறைப்பாக்கத்துல காவல் ஆய்வாளராக இருந்த பொழுது OMR பணியாற்றுற பொழுது அந்த குற்றச்சாட்டு அவரே சொல்றாரு, என் மேல குற்றச்சாட்டு வந்துச்சு. ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்கு பிறகுதான் நான் பதவி உயர்வு பெற்றிருக்கேன், மிக முக்கிய துறைகளில் பணியாற்றிருக்கேன், அந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லை என்று நடவடிக்கை எடுக்காமல் எனக்கு அடுத்து பதவி உயர்வு கொடுத்தாங்க அப்படிங்கிறப்ப என்னுடைய நேர்மை அதில் வெளிப்படுதுன்னு சுந்தரேசன் விளக்கத்தை கொடுத்துருக்காரு. நீங்க சொன்ன 2 விஷயத்தை விளக்கத்தை கொடுத்தாலும் கூட அது வந்து ஆன்லைவ்ல அந்த கேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதாரப்பூர்வமா துறை ரீதியா வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபுல் பிளட்ஜா அவர் மேல சுந்தரேசன் மேல குற்றம் சாட்டுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. அதாவது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனை எதுக்குறதுக்கும் ஒரு துறையை எதுக்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ ஒருத்தனை தனியா 10 பேர் மோதலுக்கு 10 பேருக்கு ஒருத்தன் மோதலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சினிமாவில் வேணா அப்படி இருக்கலாம். அதாவது இந்த நடைபெற அரசாங்கம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, அதை மீறி வந்து தனி மனிதன் யாருமே ஜெயிக்கிறதாக வரலாறு கிடையாது. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற சாத்தியக்கூறு. இது இப்போ இந்த சுந்தரேசன் கேஸ்ல பொறுத்த மட்டும் வந்து இவர் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கே அது தெரியும். ஏன்னா தனிப்பட்ட முறையினுக்கு வந்து குற்றம் சாட்டிட்டார் ஒரு அதிகாரத்து மேல. இது வந்து அதிகாரம் வந்து ஒரு கரும்புள்ளி வீசின மாதிரிதான். இப்ப அவருக்கு எதிராக தான் இப்ப போகும் அப்படிங்கிறதா. இதே நன்றி சார். எனக்கு நான் இது இப்படி பகிரங்கமாக பேசுவதால் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும், தெரிந்துதான் பேசுகிறேன். என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியில வந்துதானே தீரணும் அப்படின்னு தான் சுந்தரேசன் சொல்லியிருக்காரு. நம்ம அதையும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் வீர ராஜேந்திரன் இருந்திருக்கிறார். சார், நீங்க தொடர்ச்சியாக காவல்துறையின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டே இருக்கிறீங்க. இன்றைக்கே ஒரு காவல்துறை அதிகாரியே குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார், உயரதிகாரி வரை நீள்கிறது. செயல்பட முடியாத நிலையில் காவல்துறையுடைய தலைமை இயக்குனர் டிஜிபியே இருக்கிறாருன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஏன் நடக்குது, என்ன சார் செய்யணும்? அவரு டிஎஸ்பி சுந்தரேசன் சொல்றது உண்மை. அவர் மட்டும் இல்ல, அவர் மாதிரி பாதிக்கப்பட்ட காவல்துறையினர் இருக்கிறாங்க, பொதுமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த விமர்சனத்தை எல்லாம் காவல்துறை உயர் அதிகாரிகள் கண்டுக்கிறது இல்லை. எதிர்கட்சிகள் விமர்சனத்தை சிம்பிளா எதிர்கட்சி ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடைய விமர்சனம், காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளுடைய விமர்சனம், இதையெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. இவங்க ஆளுங்கட்சியினுடைய ஃபீட்பேக்கை மட்டும்தான் பார்க்கறாங்களே தவிர மற்ற எதையுமே கவனிக்காது. அடிப்படை காரணம் இது போல விமர்சனம் வர்றதுக்கு. 2வது, சுதந்திரம் அடைஞ்சு 77 வருஷம் ஆண்டாகி இன்னமும் சில IPS அதிகாரிகள் வெள்ளக்கார துறை மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இன்னமும் டிஎஸ்பி சுந்தரேசன் சொல்லாதனால சொல்ல முடியும், நிரூபிக்க முடியும். ஜாதிக்காகவும் IPS லாஜிக்காகவும் மட்டுமே, அதுக்கு மட்டுமே ப்ரீரியாரிட்டி கொடுத்து நடக்கிற IPS அதிகாரிகள் இருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் நிச்சயமா இதை இப்பவே ப்ரூவ் பண்றேன். நம்ம கிட்டேயே நம்ம ஊர்ல பிறந்த IPS அதிகாரிகள், பிரிட்டிஷ் கவர்னரா இருந்த கானிங் பிரபு கூட இந்திய மக்கள் மீது அன்பாக இருந்தார், இந்திய மக்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சார், சீர்திருத்தங்கள் செய்தார். கரணுல கானிங்னு அவர் அழைக்கப்பட்டார். ஆனா நம்மிடையே பிறந்த IPS அதிகாரிகள் இன்னமும் வெள்ளக்கார துறை மாதிரி மக்களையும் அவர் துறையை சார்ந்த அதிகாரிகளையுமே அதிகபட்சமா கேவலமா நடத்துறாங்க. அதாவது இவங்களுக்கு அடிப்படை காரணம், இந்த தஞ்சாவூர் டிஐஜி இப்ப டிஎஸ்பி சுந்தரேசன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்டயே ஒரு இன்ஸ்பெக்டர் மேல, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மேல கோர்ட்ல கேஸ் இருக்குது. குற்றம் என்னன்னாக்கா, நீதிமன்றத்துல மோசடி செய்த குற்றத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் மேல, ஜெகதீஸ்வரன்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் மேலேயே மகேந்திரன்கிற ஒரு
சப் இன்ஸ்பெக்டர் மேலேயும் கோர்ட்ல கேஸ் இருக்கு. அது சம்பந்தமா அவருக்கு எத்தனையோ புகார் அனுப்பி கூட ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா டிஎஸ்பி சுந்தரேசன் மேல எதுக்காக நடவடிக்கை எடுக்கணும்னா அது ஐபிஎஸ் லாபி ஆபீசருடைய லாபி. இன்னும் சொல்ல போனா டிஜிபி மட்டும் செயல்பட முடியாம இல்ல, டிஜிபிக்கு மேல இருக்கிற உள்துறை செயலாளர் உத்தரவை கூட தூக்கி போட்டிருக்காங்க சார். நான் சொல்றேன் என் விஷயத்துல கடந்த 7/4/2024 என்னுடைய புகார் சம்பந்தமா டிஆர் சங்கல் ஜீவால்ஜி அப்படின்னு அப்போதே உள்துறை செயலாளர் இருந்த அமுதா அவங்க டிஜிபிக்கு டிஓ லெட்டர் எழுதுறாங்க. இது வரைக்கும் அந்த நடவடிக்கை. காரணம் அது யார் மேல புகார்னா தஞ்சாவூர்ல எஸ்பியா இருந்த ஜி தர்மராஜன் அவரும் அப்போ 2014 கலெக்டர் இருந்த என் சுப்பையனும் ஆபீஸ்ல பேர் பலகதான் வைக்கல, சாதி சங்க செயற்பாட்டாளர்களா இருந்தாங்க. என் மேல கூட ஒரு குற்றமும் செய்யாம பாஸ்போர்ட் ஆபீசருக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக நான் பாஸ்போர்ட்ல ரெட் பிட்டிஷனர், அதனால பாஸ்போர்ட் ஆபீசர் லஞ்சம் வாங்க முடியல, அதுக்காக பாஸ்போர்ட் ஆபீசர் பாலமுடைய தூண்டுதல் பேர்ல 4 பொய் வழக்குகள் வாரம் போட்டாரு. 4வது வாரம் குண்டர் சட்டம், கடைசியா அட்வைசரி போர்டுடைய ஏகோபித்த கருத்துனால அரசாங்கமே ரத்து செய்தது, எல்லா கேஸ்லையும் நிராகரித்து தீர்ப்பு கொடுத்தாச்சு. இன்னமும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க உள்துறை செயலாளர் உத்தரவிட்டோம். இந்த டிஜிபிக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு, எந்த நடவடிக்கை எடுக்கல. இது மட்டும் இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யறது இந்த ஐபிஎஸ் ஆபீசருடைய லாபியே ஜாதியும் தான். இன்னமும் வெள்ளக்காரத்துறைக்கு உள்ள சகல அதிகார துஷ்பிரயோகத்தையும் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு முறையா ஒரு சட்ட ரீதியான ஒரு ஏற்பாடு வந்தாலுடைய ஒவ்வொரு சம்பவத்துக்கும் அந்தந்த எஸ்பிய நான் மட்டும் சொல்லல, ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் சித்தநாள் தான் சொல்றாரு பாருங்க. அதாவது எஸ்பிய ரெஸ்பான்சிபிள் ஆக்கணும், அப்பதான் மக்களுக்கு எதிரான குற்றம் குறையும். இந்த ஐபிஎஸ் ஆபீசருடைய லாபிய விட்டு ஒழிக்கணும். சும்மா ஓரளா உட்கார்ந்துட்டு ஆர்டர் போடுறது, கீழே உள்ள அதிகாரிகளுக்கு டென்ஷன் ஆக்கி விடுறது, அவங்க கோவத்தை பொதுமக்களை காட்சி அடிக்கிறது, இதுக்கெல்லாம் காரணமே அடிப்படை ஏன் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் காரணம். எல்லா தவறுக்கும் அவங்கள முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ணால மட்டுமே இந்த நிலை மாறும். ஜாதி அதிகாரிகள் ஈவன் சில ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பேருக்கு அடிப்படையில ஜாதி தான் உணர்வா இருக்குது. நீதி நிர்வாகம் பண்றதுக்கு இவங்க ஐபிஎஸ் அதிகாரி பட்டம் கொடுத்தாங்களா? நன்றி சார். சாதி மத பேதத்திற்கு அப்பாற்பட்டு பணியாற்ற வேண்டிய எல்லோருக்கும் சட்டத்தின் ஆட்சியை, சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே ஒரு சமூகம் சார்ந்து செயல்படுகிறாங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. இது மிக மிக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது, விவாதத்திற்கும் உள்ளாக்கப்பட வேண்டியது, கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. அதிகாரிகள் அது பொறுப்புணர்ந்து கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையும் இந்த நேரலை மூலமாக முன்வைக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.